ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் வீடியோலேயே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நான் இதை தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து வி வில் கவர் தி ட்ரேடிங் சைக்காலஜி ஆர் மைண்ட் செட். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜென் நிலை மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்படி வந்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேடை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரேட் வந்து we are doing it based on some analysis. இது வந்து எல்லா ட்ரேடுக்குமே வந்து இது செட் ஆகும். இன்ட்ராடே ஆகட்டும், இல்லை வந்து ஸ்விங்கோ, இல்லை ஃபண்டமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம உள்ளே போகும்போது வி கோ தேர் ஃபார் அ ரீசன். நம்ம வந்து இந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறேன் அப்படின்னா தெர் இஸ் அ ரீசன் வை ஐ டேக் த ட்ரேட். இப்போ வந்து நம்ம ஸ்விங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்த ட்ரேட் செட்டப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அந்த செட்டப்பை வந்து வி ஹாவ் டு ஸ்டிக் டு இட். இப்போ வந்துட்டு எமோஷ்னலாக வந்து அது எங்கே வந்து நமக்கு இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து நம்ம டார்கெட்டை தாண்டி போகும்போது சரி நம்ம இன்னும் ஃபர்தராக இதை சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ரிவர்ஸ் ஆனாலும் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ், நம்ம ட்ரேடை இம்பாக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். ஸோ அதிலிருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேசிக்கலி ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது இவ்வளோ தான். நான் புரிஞ்சுக்கிறது வந்து இவ்வளோ தான். அதாவது நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேடை வந்து ஓவர் பவர் பண்ணக்கூடாது. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. ஸோ ட்ரேட் ஹேஸ் டு கோ ஆன் இட்ஸ் ஓன். இட் ஹேஸ் அ ப்ராசஸ், இட் ஹேஸ் அ செட்டப். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் அந்த ட்ரேட் நடக்கணும். நம்ம வந்து அன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ட்ரேடை மாற்றக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம்னா நம்ம பாதியில் அனாலிசிஸ் மாற்றக்கூடாதுன்னா அனாலிசிஸை மாற்றலாம். இப்போ நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம், அந்த செட்டப்பே தப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், இல்லை வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ரொம்ப மாறிடுச்சு, இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்னு நினச்சி நம்ம எடுக்கிறோம், அந்த செக்டர் வந்து ஏதோ ஒரு ரீசனால ரொம்ப டார்மெண்ட்டாக மாறுது அப்படின்னா ஓகே, தட் இஸ் உங்களோட அனாலிசிஸாக அங்கே மாறுது. ஸோ அப்போ வந்து நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறது வேறு. இட்ஸ் ஸ்டில் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ். நம்ம சும்மா நினைக்கிறதுனால இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுறது, இல்லை ஸ்டாப் லாஸை மீறி வெயிட் பண்ணுறது, இல்லை வந்து திடீர்னு போயிட்டு ஓகே இந்த ஸ்டாக் நல்லா போகுது நான் இன்னும் நிறைய போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மீறி போய் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஆப்வியஸாக இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் ஐ வுட் ரியலி சஜஸ்ட் யூ டூ இட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக நான் வந்து பார்க்குறேன். ஒன்று வந்து மேக்ஸிமைசிங் யுவர் ப்ராஃபிட், இன்னொன்று மினிமைசிங் யுவர் லாஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி போகணும் அப்படின்னா நமக்கு தோணும். பட் நான் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி யூ கேன் மேக் யுவர் ஓன் டிசிஷன். ஸோ மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் இட் சேஸ் நம்ம எந்த ட்ரேட் பண்ணாலும் அதில் நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு செட்டப் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஒரு சரி நமக்கு ட்ரெண்டெல்லாம் தேவையில்லை. சரி 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பை ப்ரைஸ் எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் 19 வைக்கிறோம், இங்கே 120 வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 20 ரூபாய்க்கு 10 ரூபா அப்படின்னு வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 1:2 ரைட். இது வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டு. இதுவே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட் எடுக்காமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதே 10 ரூபா லாஸ்க்கு எனக்கு வந்து ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் வேணும், இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸும் நமக்கு கிடைக்கும். கிடைக்காம இருக்கும்லாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக கிடைக்கும். பட் என்னென்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து தேடி போய் ஹை ரிஸ்க் ரிவார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரேட்ஸை போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ட்ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ 4 ட்ரேட் தான் வந்து உங்களுக்கு டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு 40 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 160 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ மீதி 6 ட்ரேட் வந்து உங்களுக்கு லாஸில் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு 60 ரூபா லாஸ். நீங்கள் வந்து 100 ரூபா ப்ராஃபிட்டில் வந்து வெளியில் வர்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இங்கே ஜாஸ்தி. இதுவே வந்து நம்ம இப்போ 1:2 பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே 80 ரூபா வந்திருக்கும், 60 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஸோ 20 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து லோ ரிஸ்க் ரிவார்டு போகிறோம். இப்போ 1:2 போகிறீங்க அப்படின்னா
இந்த 4:6 அப்படின்னு நான் வச்சிருக்கேன் 2:3 ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, வின்னிங் ரேஷியோ, அது வந்து 2:3 இருக்காது, அது ஜாஸ்தி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் 6-7 ட்ரேட் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும், 3 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போவும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. பட் இந்த மாதிரி 100 ரூபா ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இது 1:2 வைக்கிறீங்கன்னா இப்போ 120 ரூபா, இங்கே வந்து 30 ரூபா லாஸ் அப்படிங்கும்போது நமக்கு 90 ரூபாயில் இருக்கும். ஸோ இது ஒரு கால்குலேஷனுக்கு அப்படின்னா, பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல. ஸோ இதுதான் நீங்கள் ஹை ரிஸ்க் பண்ணி போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும், பட் ஆனால் நீங்கள் வந்து நிறையா லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது, நிறைய ட்ரேட்ஸ் லாஸில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரி இந்த செட்டப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இது வந்து ஹை ரிஸ்க், இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மினிமைசிங் லாஸ் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி லோ ரிஸ்க் வாட்டில் போகிறது அப்படிங்கிறது ஒன்று. பட் இது இல்லாமல் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இப்போவும் வந்து ஒரு லெவலுக்கு அதை நான் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பேசிக்கலி என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். இப்போ உங்களோட கேபிட்டல் எவ்வளோ, ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து இப்போ 10,000 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். 10,000 ரூபா வச்சு நான் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து என்னோட மேக்ஸிமம் லாஸ் பர் ட்ரேட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது 2% ஆஃப் யுவர் கேபிட்டல், ஓகேங்களா. ஸோ 2% ஆஃப் 10,000 அப்படின்னா 200 ரூபா. இது வந்து இந்த 200 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேடுக்கு நம்ம 200 ரூபா வந்து லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஐடியா. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து எடுக்கிறோம், ஸ்டாக் 1 ஏபிசின்னு வச்சுக்குவோம், அதோட பை ப்ரைஸ் வந்து 150 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து டார்கெட் வந்து டசன்ட் மேட்டர், எது வேணால் இருக்கலாம், சரி 150 ரூபா. இந்த பர்டிகுலர் கால்குலேஷனுக்கு டார்கெட் இஸ் இம்மெட்டீரியல், ஓகேங்களா. உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் இதுக்கு முக்கியம். ஸோ நம்ம டார்கெட் வந்து இங்கே வெளியிலேயே எடுத்துடலாம், அது வேண்டாம், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா, சரி இப்போ 140 ரூபா விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் 1 ஷேர் யுவர் லாஸ் வில் பி 10 rupees. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேருக்கு 10 ரூபா நமக்கு லாஸ் ஆகும். அதாவது இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்து சப்போஸ் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஷேருக்கு 10 ரூபா நம்ம லாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 200 ரூபா தான் மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னா, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நான் வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் இதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் திஸ் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னா 200/10, ஸோ 20 ஷேர்ஸ் நான் வாங்கலாம். இது வாங்கணும்னா என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நான் 20 ஷேர் வாங்கியிருக்கேன், இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா 140 ரூபாயில் போய் ஹிட் பண்ணோம், நான் வந்து அதில் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஒரு ஷேருக்கு 10 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஸோ என்னோட மேக்ஸிமம் லாஸ் 200ல் லிமிட் ஆகுது. இது வந்து நமக்கு எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒன்று நமக்கு நிறைய ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு அட்வான்டேஜ். பட் முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே பெரிய லாஸை வந்து பார்க்க மாட்டோம். இப்போ 10,000 ரூபா போட்டிருக்கோம், அப்போ இது வந்து இங்கே 2% நம்ம வைக்காம, சரி நான் இந்த கால்குலேஷன்லாம் பண்ணல, நானாக போயிட்டு 20 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல நான் போயிட்டு ஒரு 200 ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 200 ஷேர் இதுக்கு வாங்கவே முடியாதோ, சரி ஒரு 5 ஷேர் அப்படின்னு வச்சுக்கோம், 50 ஷேர் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், 7,500 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருப்போம். அது வந்து லாஸில் போகுது, அப்போ என்ன இருக்கும், நமக்கு 500 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 500 ரூபா ஆகுது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ, மோர் தேன் 2 டைம்ஸ், 2.5 டைம்ஸ் வந்து ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து இப்போ நான் வச்சிருக்கிற இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 ரூபா அப்படின்னா ஒரு 7-8% தான். இப்போ இதுவே நம்ம ஒரு 10% வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ பேசிக்கலி ஐடியா இவ்வளோ தான். அதாவது நீங்கள் வந்து லாஸை வந்து எவ்வளோ மினிமலாக கண்டெயின் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு செட்டப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஹைப்போதெட்டிக்கலி. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி லாஸ் மினிமைஸ் பண்ணாமல் நம்ம நிறைய ட்ரேட் பண்ணிட்டோம், என்னன்னா நம்ம வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற தப்பான ட்ரேட்னாலேயே வந்து நம்ம லாஸ் நிறைய பண்ணிடுவோம். பட் இதுவே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் ஆகுது அப்படின்னா நான் திரும்பி போய் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய லாஸ் பண்ணாலும் திரும்பி போய் பார்க்க முடியும். பட் என்னன்னா அங்கே நம்ம நிறைய பணம் போயிருக்கும், இங்கே வந்து பணம் நிறைய போயிருக்காது. எவ்வளோ தான் வந்து இது இருக்கிறது. பட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக, எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. இது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட். ஓகே, இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக ஆயிடுச்சு, அதனால் ஐ வில் மேக் செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சைக்காலஜி வீடியோ.